இவரை யாருன்னு தெரியுதா? ஒரு காலத்துல இவரோட ரெஸ்யூமை ட்விட்டர், ஃபேஸ்புக் 2 கம்பெனியும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா 4 வருஷத்துக்குள்ள அவரோட கம்பெனியை $19 பில்லியன் கொடுத்து ஒருத்தங்க வாங்கினாங்க. வரலாற்றிலேயே மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் மிஸ்டேக்கோட கதை தான் இது. இவர் பேரு பிரையன் ஆக்டன். யாஹூல 11 வருஷம் வேலை செஞ்சாரு. 2007ல யாஹூ கம்பெனி நிலைமை மோசமாச்சு. வேற வேலை தேட ஆரம்பிச்சாரு. முதல்ல ட்விட்டருக்கு அப்ளை பண்ணாரு. ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கு அப்ளை பண்ணாரு. அங்கேயும் நோ தேங்க்ஸ் அப்படின்னு பதில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரையன் ஒரு ஃபுல் வருஷம் பிரேக் எடுத்து சும்மா டிராவல் பண்ணாரு, ஃப்ரிஸ்பி விளையாடினாரு, ஃபியூச்சரை பிளான் பண்ணாரு. 2009ல ஆப்பிள் ஐபோனுக்காக புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதை பார்த்த பிரையனோட ஓல்டு கலீக் யான் கோம்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எல்லா மொபைல்களுக்கும் காமனா ஒரே மெசேஜிங் ஆப்பை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. பிரையனும் யானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது கம்பெனி உருவாக்கி அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட புது கம்பெனில சுத்தமா பணம் இல்லை. அவங்க ஆப்ல ஆட்ஸும் வைக்க கூடாது அப்படின்னு முடிவா இருந்தாங்க. சோ கம்பெனியை எப்படிதான் ஓட்டுறது? அதனால யூசர்ஸ் கிட்ட போய் ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட் வச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு $1 மட்டும் கொடுங்க அப்படின்னு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஃபிளாப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பணம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. எப்படியோ கம்பெனியை ஓட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு வெளியே போய் இந்தியா, பிரேசில் மாதிரி நாடுகள்ல அந்த ஆப்பை லான்ச் பண்ணாங்க. அது மேஜர் டர்னிங் பாயிண்ட் ஆச்சு. அந்த ஆப் வெறித்தனமா க்ரோ ஆச்சு. 2010ல 1 மில்லியன் யூசர்ஸ் இருந்தாங்க. 2013ல 300 மில்லியன் யூசர்ஸ். 0 மார்க்கெட்டிங் பட்ஜெட்ல. அதுதான் வாட்ஸ்அப். 2014ல ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் நேரா பிரையன் ஆக்டன் வீட்டுக்கே போனாரு. ஏன்னா அப்போ ஃபேஸ்புக்கு growth ஸ்லோ ஆக ஆரம்பிச்சது. ஆனா வாட்ஸ்அப்க்கு 450 மில்லியன் யூசர்ஸ் இருந்தாங்க. அந்த மொத்த கஸ்டமர் பேஸையும் எடுத்துக்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் கம்பெனியையே $19 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு ரிஜெக்ஷன்ல உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. அந்த ரிஜெக்ஷன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியோட ஆரம்பமா மாறலாம்.